இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறது இந்த உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கும் ஒரு பயங்கரமான மோதலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது இன்னைக்கு டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 24/2006 அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முழு அளவு போர் இன்னும் பார்த்தீங்கன்னா தொடங்கவில்லை. ஆனாலும் அது தொடங்காமல் இருக்கிறதுக்காக இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த போர் தொடங்காமல் இருக்கிறதுக்காக இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து சீஸ்ஃபயருங்கிறது இந்த போர் நிறுத்தங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க ரெண்டு நாடுகளும் அறிவிச்சிருந்திருக்காங்க. ஆனாலும் கடந்த சில மணி நேரங்களை பார்த்தீங்கன்னா இந்த நிலைமைங்கிறது முற்றிலுமாக இப்போதைக்கு மாறிடுச்சு. இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, அதில் ஈரான் மீண்டும் 2 கப்பல்களை பார்த்தீங்கன்னா அவங்க கைப்பற்றியிருக்காங்க. இதுக்கு நம்ம அமெரிக்கா சைட்லேருந்து நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா தயங்காமல் சுடுங்கள் என்ற ஒரு உத்தரவையும் பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்துருக்காரு. இதுக்கு இடையில நம்ம இஸ்ரேல் நாடு இருக்குல்ல, அவங்களும் நம்ம ஈரானை பழைய இந்த பாறை யுகத்துக்கு நாங்கள் அனுப்புவோம், பழைய பாறைய யுகம் இருக்கும்ல அதுக்கே நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை நம்ம இஸ்ரேல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈரானை பார்த்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த போருங்கிறது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பேரிடர் விளிம்பில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மட்டும் இல்லாமல் இந்த உலகமே இப்போதைக்கு இந்த நிலையில நின்றுருக்காங்க. சரி வாங்க என்ன நடந்தது என்பதை பதட்டம் படாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு இன்னைக்கு டேட்டில் அப்படிங்கிற துல்லியமாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் மினிட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போதும், உங்களுக்கு நான் சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா முழுமையாக புரியும். சரிங்களா? சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ஹர்முஸ் நிலையில் முற்றுகை. நிறைய கப்பல்கள் அமெரிக்கா சைட்லேருந்து நிறைய கப்பல்கள் பார்த்தீங்கன்னா முற்றுகைங்கிறது இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போர் நிறுத்தத்தின் நிலையில் பார்த்தீங்கன்னா 2 நாடுகளும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்ல இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்டா ஈரானோட நிலைப்பாடு என்ன, இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல இதை பற்றி நம்ம ஈரான் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்த்துடலாம். இந்த போர் நிறுத்தங்கிறது அமலில் உள்ள நிலையில் இப்போ நம்ம அமெரிக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் துறைமுக முற்றுகையை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஈரான் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகத்திலேயே முக்கியமான இந்த எரிசக்தி பாதையான நம்ம ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல இதை பார்த்தீங்கன்னா மீண்டும் திறக்க முடியாது அப்படின்னு நம்ம ஈரான்ல இருந்து அவங்க உறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செய்திங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது ஈரான் 2 கப்பல்களை கைப்பற்றிருக்காங்கன்னு சொன்னால அது என்னென்ன கப்பலை கைப்பற்றியிருக்காங்க, எந்த இடத்துல கைப்பற்றியிருக்காங்க, அதன் பேர் என்ன அப்படிங்கிறத ரெண்டாவது இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஹர்முஸ் நீரிணையை கடந்து செல்ல முயன்ற நம்ம எம்எஸ்சி பிரான்சிஸ்கா அப்படிங்கிற ஒரு கப்பலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பாமெனிடாஸ் இந்த 2 கப்பல்களோட பேரை ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுங்க. சரிங்களா? இந்த 2 கப்பலையும் பார்த்தீங்கன்னா சரக்கு கப்பல்களையும் ஈரான் புரட்சி காவல்படை அதை பார்த்தீங்கன்னா IRGCன்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக நிறுத்தி இந்த 2 கப்பலையே நாங்கள் கைப்பற்றியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் நம்ம ஈரான் சைட்லேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது 2வது டாபிக். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா தாக்குதலுக்கு திட்டங்கள்ங்கிறது நிறைய போட்டுட்ருக்காங்க. அவங்க என்னென்ன திட்டம் போட்டிருக்காங்க, எதை அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இவங்க இஸ்ரேல் சைட்லேருந்து பாறை யுகத்துக்கு நாங்கள் உங்களை அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத ஈரானை பார்த்து ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த 2வது டாப்பிக்கில் இதை பற்றி முழுமையாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இஸ்ரேல் எதுக்காக இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்துடலாம். இஸ்ரேல் பாதுகாப்பு நம்ம அமைச்சரான இஸ்ரேலில் இருக்கிற காட்ஸ் அவர் பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காட்டிலிருந்து ஒப்புதல் கிடைத்தாலே நாங்கள் ஈரானை பார்த்திங்கன்னா இருள் யுகத்திற்கும் அதுக்கப்புறம் பாறை யுகத்திற்கும் நாங்கள் திருப்பி அனுப்பி அளவுக்கு இந்த மின் உற்பத்தி நிலையங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதார உள்கட்டமைப்புகள் இதை குறிவைத்து நாங்கள் பெரிய தாக்குதலை நடத்த தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத அவர் காட்ஸ் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வெளிப்படையாக இப்போ சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்தது அமெரிக்கா தாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல அது என்ன, எங்கே தாக்க போகிறாங்க, எதை தாக்க போகிறாங்க, இது யார் சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ அடுத்தது இப்போ நம்ம பார்த்துடலாம்.
நம்ம CNN அவங்க செய்தியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செய்திங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போர் நிறுத்தம் இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருந்தாலும் இந்த ஹர்முஸ் நிலையில் ஈரான் பார்த்திங்கன்னா சிறிய போர் கப்பல்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட எனர்ஜி உள்கட்டமைப்புகள், அதை பார்த்திங்கன்னா தாக்க நம்ம அமெரிக்கா இராணுவம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு திட்டத்தை பார்த்திங்கன்னா அவங்க தீட்டிட்டு இப்போதைக்கு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த CNN செய்தியில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது 3வது டாப்பிக்கு, தயக்கம் வேண்டாம் அப்படின்னு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்திங்கன்னா ஒரு உத்தரவுங்கிறது விட்டுருக்காருல, அது எதற்காக சொல்லியிருக்காரு, எதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த 3வது டாப்பிக்கில் அதை பற்றி நம்ம விரிவாக ஒன் பை ஒன்னாக இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்திங்கன்னா இது எதில் சொல்லியிருக்காருன்னா இந்த வார்த்தைங்கிறது அவரோட சொந்த சோஷியல் மீடியா இருக்குல்ல, நம்ம ட்ரூத் சோஷியல் மீடியா, அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதிவுங்கிறது விட்டுருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஹர்முஸ் நீர்நிலையில் கன்னி வெடிகள் வைக்கும், இப்போ கன்னி வெடி வைக்கிறதுக்கு சந்தேகமாக இருக்கிற படகுகளை சுட்டு வீழ்த்த அமெரிக்கா கடற்படைக்கு பார்த்திங்கன்னா அவர் உத்தரவுங்கிறது விட்டுருக்காரு. அவர் இந்த உத்தரவு இப்போ அறிவிச்சிருக்காருல, இந்த உத்தரவு பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு பெரிய மோதலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த எரிசக்தி நெருக்கடி இருக்குல்ல, அதை பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இந்த ஹர்முஸ் கால்வாய் மூடல் காரணமாக இப்போ உலகத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவில் இந்த எரிசக்தி நெருக்கடியை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எல்லா நாடும் எதிர்கொண்டுட்ருக்காங்க. இது லாஸ்ட்டாக எப்போ வந்துச்சுன்னா இந்த 1973 1979 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்கிறது வந்துச்சு. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடிங்கிறது வந்துச்சு. அதை விட இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமானது அப்படின்னு நம்மளோட IEA எரிசக்தி துறை பார்த்திங்கன்னா சர்வதேச எரிசக்தி துறை இருக்குல்ல, அவங்க ஒரு எச்சரிக்கைங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகளோட நிலைப்பாடு என்ன, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த மோதலில் இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையிலான இந்த மோதலில் இந்த ஐரோப்பியாவை பார்த்திங்கன்னா வலுவிக்க செய்வதாக நம்ம துருக்கி அதிபர் எர்டோகான் அவர் பார்த்திங்கன்னா விமர்சனங்கிறது அவர் வச்சுருக்காரு. இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இன்கேஸ் எதிர்காலத்தில் இந்த விமான எரிபொருட்கள் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது அப்படின்னு அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது இந்த நம்ம கச்சானைங்கிறது நம்ம UAE இருக்கட்டும், நம்ம ஈரானாக இருக்கட்டும், இவங்கள்டிருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மாற்று நாடாக நம்ம அமெரிக்காட்டிருந்து வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆலோசனையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தகவல் வந்து கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது 5வது டாப்பிக்காக இந்த பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முட்டுக்கட்டைங்கிறது இப்போ போட்டிருக்காங்க. இப்போது இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தைங்கிறது நம்ம பாகிஸ்தான்லாம் நடந்துருச்சு, அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தோல்வியிலேயே முடிஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நம்ம பாகிஸ்தான் என்னத்தையா பண்ணி இந்த 2 நாடுகளையும் கூட்டு திருப்பி நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கும் இப்போ முற்றுகைங்கிறது போட்டிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு, எதனால இந்த பேச்சுவார்த்தையில் முற்றுகைங்கிறது இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த 5வது டாப்பிக்கில் இப்போ அதை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த நிலைமை சமாளிக்க நம்ம பாகிஸ்தான் தலைவர் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தலைநகரமான நம்ம இஸ்லாமாபாத்தில் புதிய பேச்சுவார்த்தை நடத்த பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் புதிய ஒரு மத்தியஸ்தானம் 2 நாடுகளும் செய்து வைக்கிறதுக்கு ஒரு புதிய முயற்சிங்கிறது இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்க என்னத்தான் எதிர்பார்ப்பில் இருந்தாலும் ஈரான் பேச்சுக்குழு பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம இஸ்லாமாபாத்துக்கு செல்லவில்லை. அதை பார்த்திங்கன்னா அவங்க ஈரானோட அரசு தொலைக்காட்சி இருக்கும்ல, அதிலே பார்த்திங்கன்னா அவங்க உறுதியாக பார்த்திங்கன்னா அவங்களே இப்போ சொல்லியிருக்காங்க. எதனால் அவங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு போகலைன்னா, இந்த இஸ்ரேல் நம்ம லெபனான் நாட்டு மேலே இப்போ தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த தாக்குதலை முழுமையாக நிறுத்த வேணும்னு நம்ம ஈரான் பார்த்திங்கன்னா நிபந்தனைகள் வச்சுருந்தாங்க. ஆனால் அதை ஏற்காமல் இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க தாக்குதலுங்கிறது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை எப்போ அவங்க நிப்பாட்டுறாங்களோ அப்போ தான் நாங்கள் இஸ்லாமாபாத்துக்கு போயிட்டு இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் கலந்துக்கொள்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரான் சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவோட லாஸ்ட் பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தது வெறும் செய்தி அல்ல, இது பார்த்திங்கன்னா வரலாற்றிலேயே ஒரு பதட்டமான அத்தியாவசியமான ஒரு பிரச்சனையாக இது பார்த்திங்கன்னா வரலாற்றில் பார்க்கப்படும். ஒரு புறம் பார்த்திங்கன்னா ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மறுபக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களின் முழு பலத்தை பார்த்திங்கன்னா
இப்போ நம்ம ஈரானை தாக்க பார்த்திங்கன்னா ஒரு திட்டங்கிறது அவங்க தீட்டிட்டு இருக்காங்க. இந்த ஹர்முஸ் மூடல் காரணமாக நம்ம உலகத்தில் இருக்கிற ஏற்கனவே இந்த எரிசக்தி நெருக்கடியில் பார்த்திங்கன்னா அதோட விளிம்பில் தான் நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை மற்ற நாடுகளாக இருக்கட்டும், எல்லா நாடுகளும் அதோட விளிம்பில் தான் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்காங்க. இந்த பிரச்சனையில் நீங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்விகள், இப்போ உங்கள் மனசில் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான கேள்விகள் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன கேள்விகள்னால், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சூழலில் உண்மையாக பலியாவது யார்? என்ன கேட்டிங்கன்னா, இந்த சூழலில் முக்கியமாக பலியாவது பார்த்திங்கன்னா சாதாரணமான நம்மளை மாதிரி மக்கள் தான். உங்களோட கருத்து என்ன? எனக்கு தெரிஞ்சபடி சாதாரண மக்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனையில் இப்போதைக்கு பலியாகிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்னங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த போர் நிறுத்தங்கிறது இன்னும் 10 நாளைக்கு நீடிக்குமா, அப்படி இல்லை அடுத்த சில நேரங்கள்லேயே உடைத்து விடப்படுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. உங்கள் கருத்து பார்த்திங்கன்னா எனக்கு மிக முக்கியமானது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரம்ப்போட உத்தரவு சாதாரணமானதா, இல்லை இந்த ராஜதந்திரம் இன்னும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுக்க வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக இதை பற்றி சொல்லிட்டு போங்க, சரிங்களா? இதே போல் உலகத்தில் இருக்கிற முக்கியமான செய்திகளை நீங்கள் முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும், ஓகேங்களா? இந்த பதட்டத்திலையும் நீங்கள் ஃபஸ்ட்டு அமைதியாக இருங்க, அதுக்கப்புறம் விழிப்புணர்வோடு இருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் இந்த வீடியோ பற்றின கருத்து உங்களுக்கு சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச முடியும் நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிப்ளைங்கிறது கொடுக்குறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.